வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கீரை வடை தான். கீரை வடை அதை எப்படி செய்யறதுன்றதை வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபேமிலியான எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ நோட்டிஃபிகேஷன் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். நாங்கள் இதுக்கு ஒரு பெரிய டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 1 hour ஊற வச்சுருக்கோம். கூடவே வந்துட்டு இதில் இந்த 1 hourக்கு மேலே ஊற வைக்காதீங்க, புளிச்சு போயிடும். அதுக்கப்புறமா நல்ல பச்சை மிளகா, சோம்புத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் பூண்டு இதெல்லாம் வச்சு அரைக்க போகிறோம். எப்பயுமே நாங்கள் இதெல்லாம் போட்டு சேர்த்து தான் அரைப்போம். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் சோம்பு தூளாக தான் யூஸ் பண்ணுவோம். நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் முழு சோம்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பருப்பு கொஞ்சமாக போட்டு அரைக்கிறாங்க பாருங்கள். அரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்துட்டு வெங்காயம், சாரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிப்பிங் எடுக்க மறந்துட்டு, நான் வெங்காயமும் 1 கப் பாலக்கீரை. இங்கே நாங்கள் கீரை வந்துட்டு நான் அரைக்கீரையில் தான் யூஸ்வலாக செய்வாங்க. நான் அரைக்கீரை யூஸ் பண்ணல, பாலக்கீரை ஸ்பினாச் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 கப் பாலக்கீரை, வெங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதுலேயே கருவேப்பிலை கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 கப் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான டிப் என்னென்னா, கீரையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்தப்புறம் கூட இந்த கீரை வந்துட்டு என்ன ஆகும், தட்டுறதுக்கு ஈஸி கிடையாது கீரை வடை. அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மொத்தமாகவே வைப்பரில் வச்சு எடுத்துருக்கோம். இந்த பாருங்கள், வைப்பரில் வச்சு எடுத்தோன்னே கீரை எப்படி இதாகிடுச்சு. சும்மா ஒரு 2 சுற்று தான் மிக்சியில் வச்சுருக்கோம். எடுத்துகிட்டு ஒரு பெரிய கடாயில் எடுத்து அடுப்பு மேலே வச்சு நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்துட்டு இந்த வடை சுடுற அளவுக்கு டீப் ஃப்ரைக்கு தேவையான எண்ணெய் எடுத்து வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச அப்புறமா இந்த மாதிரி தட்டி நம்ம இந்த வடையை போடுறோம். இப்போ பாருங்கள், இந்த வைப்பரில் எடுத்த ஒரு சின்ன டிப்பால் எவ்வளோ ஈஸியாக தட்டுறாங்க பாருங்கள். கீரையும் வெளியே வராது. நிறைய இடத்துல நான் கீரை வடை சாப்பிடும்போது இந்த மாதிரி வெளியே வரும், அது வாயில் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வைப்பரில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு வெளியவும் வராது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. இதுக்கப்புறம் இது நார்மல் வடை மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்தீங்கன்னா சுவையான ஹெல்த்தியான, இது ரொம்ப முக்கியங்க. ஏங்க நாங்கள் பாலக்கீரை சேர்த்துருக்கோம்னா, அரைக்கீரை கடையெல்லாம் எல்லாம் பண்ணலாம். பாலக்கீரையில் ஒரு சில ஐட்டம் தான் நம்ம பண்ணுறோம். அதனால தான் இங்கே பாலக்கீரை சேர்த்துருக்கோம். பாலக்கீரை இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த் கம்பேர் டு மற்ற கீரையெல்லாம். கண்டிப்பாக அகத்திக்கீரை தான் ரொம்ப நல்லது. ஆனால் அகத்திக்கீரையில் வடை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. அதனால தான் பாலக்கீரையில் செஞ்சுருக்கோம். நம்ம என்ன தான் கண்டிப்பாக இந்த மாதிரி டீப் ஃப்ரை ஸ்நாக்ஸை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் அதையே எப்படி ஹெல்த்தியர் வெர்ஷனாக மாற்றலான்றதை நம்ம யோசிச்சோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.